எல்லாம் ஆயத்தமாக இருக்கீங்களா? நேற்று தினம் ஒரு அருமையான காரியத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறுவது எப்படி, கடன் இல்லாத ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்வது எப்படி, அதுதான் தியானிக்கிறோம். பாதி தான் தியானித்திருக்கிறோம். கடன் பிரச்சனை விடுதலை பெறுவது எப்படி, அதில் கூட ஒரு பகுதியைத்தான் நேற்றைய தினத்தில் தியானித்திருக்கிறோம். நிறைய குடும்பங்களை, நிறைய தனிப்பட்ட மனிதர்களை பாதித்திருக்கிற விஷயம் கடன் பிரச்சனை, கடன் அடிமைத்தனம். நிறைய சிறு வியாபாரிகள், பெரு வியாபாரிகள் கடன் பிரச்சனையில் தவிக்கிறாங்க. பல குடும்பங்கள் அதில் சிக்கி வெளிவர முடியாமல் சம்பாதிக்கிற பணமெல்லாம் வட்டிக்கு போய்விடுகிறது. எப்படி வாழ்வது என்று திகைப்பில் காணப்படுகிற மக்கள் ஏராளம். ஆகவே தான் ஆண்டவர் அதை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொண்டு ஜெபிக்க சொன்னார். இந்த நாளிலும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நேற்று தினத்தில் சொன்ன மாதிரி, முதலாவது விசுவாசிங்க. நீங்கள் கடன் பிரச்சனை விடுதலை பெற வேண்டுமானால் இயேசு நமக்கு இதிலிருந்து விடுதலை தருவார் என்று விசுவாசிங்க. அதுக்கு தான் 3 சாட்சிகளை உங்கள் முன்னாலே நிறுத்தப்பட்டார்கள். நிறைய பேர் அதில் தொடப்பட்டு இருக்கிறீங்க. ஆண்டவருக்கு நன்றி. நீங்கள் இயேசுவை விசுவாசிங்க. இந்த கடன் பிரச்சனைக்கு இயேசு முடிவை உண்டாக்கி தருவார், அதிலிருந்து ஒரு விடுதலை தருவார். கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்று முதலாவது விசுவாசிங்க. இல்லை, கடன் இல்லாமலாம் வாழ முடியாதுங்க. இந்த உலகத்தில் எல்லாரும் தான் கடன் வாங்குறாங்க, நாடுகள் கடன் வாங்குது, எப்படி இருக்க முடியும்? நீ உலகத்தை பார்க்காதங்க, கர்த்தருடைய பிள்ளைகள். நீங்கள் விசுவாசித்தால் கர்த்தர் உங்களுக்கு அதிலிருந்து விடுதலை கொடுத்து கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கு தர முடியும். அதுக்கு முதலாவது நீங்கள் விசுவாசிக்கணும். அதான் நேற்றைய தினத்தில் அதற்காக ஜெபித்தோம். 2வது ஒரு காரியம் என்னவென்றால், கடன் சிந்தியுங்கள். முதலாவது விசுவாசியுங்கள், 2வது சிந்தியுங்கள். என்னத்தை சிந்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த கடன் பிரச்சனைக்கு காரணம் என்ன, அதை சிந்திக்கணும். கடன் பிரச்சனைக்கு என்ன காரணம், அதை நீங்கள் சிந்திக்க வேண்டியது அவசியம். 2 முக்கியமான காரணம் இருக்குது. ஒன்று, நியாயமான காரணத்தினால் ஏற்படக்கூடிய கடன். நியாயமான காரணம்னா அப்படின்னு இருக்கீங்களா? திடீர்னு ஒரு விபத்து ஏற்பட்டது, ஆஸ்பத்திரி செலவு வந்துட்டு, எதிர்பாராத செலவு கடன் ஆகிவிட்டது. ஆஸ்பத்திரியில் சேர்த்த ஒருவரை காப்பாற்ற கடன் வாங்குகிறோம். நம்முடைய வீட்டில் ஒரு வியாதி வந்துட்டு ஆஸ்பத்திரி செலவுனால கடன் உண்டாகி விடுகிறது. திருமணம் செய்வதற்கு இவ்வளோக்குள்ள திருமணத்தை முடிச்சிடலான்னு நினச்சோம். திருமணம் பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பார்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. செலவு அதிகமாகிவிட்டது, அதனால் கடன் வாங்கி செஞ்சு முடிச்சிட்டோம். வீடு கட்டி கொண்டு இருந்தோம், அது முடிச்சிடலான்னு நினச்சா அதன் பிறகு முடிக்க முடியல, கடன் வாங்கி அதை முடிச்சிட்டோம். அப்போ அதுக்கு உங்களுக்கு ஒரு திருமணம் முடிந்து விட்டது, ஒரு வீடு கட்டப்பட்டு விட்டது, கடன் ஆகிவிட்டது. இது மாதிரி சில காரியங்கள். சிலர் நம்பினவங்க ஏமாற்றிட்டாங்க. மனிதர்களை நம்பி உதவி செய்ய போய் அவங்க ஏமாற்றி நான் கடன் பிரச்சனைக்குள்ளாயிட்டேன். இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க. அப்போது இது ஒரு நியாயமானது தான். இது அவங்க தவறுன்னு சொல்ல முடியாது. நியாயமான ஒரு கடன் வந்துவிட்டது, பிரச்சனைக்குள்ளே சிக்கி கொண்டது. நேற்றுக்கு ஒரு சகோதரர் சொன்னார்ல, ஊரடங்கு காலத்தில் பிஸ்னஸ் இல்லை, அதனால் கடன் பிரச்சனை. பண மதிப்பிழப்பீடு வந்ததில்ல, அதிலிருந்து ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன வியாபாரிகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. நேரில் வரும்போதெல்லாம் சொல்லி பாரத்தோடு ஜெபிக்கிறாங்க. நேற்றைக்கே ஒரு சகோதரர் சாட்சி சொன்னார், மதிப்பீடு இழப்புனால உண்டான பாதிப்பு நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை. ஜிஎஸ்டி அதனால் பாதிப்பு, கடன் பிரச்சனை அப்படின்னு அதிகமான டேக்ஸு, அதனால் எங்களால் சமாளிக்க முடியல, கடன் பிரச்சனை ஆயிட்டோம். இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கிற காரியம், நியாயமான காரணத்தினால் ஏற்படக்கூடியது. அப்போ இந்த மாதிரி ஒரு நியாயமான ஒரு காரணம், அதனால் கடலில் சிக்கி கொண்டோன்னா நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது ஆண்டவர் உடனே அற்புதம் செய்வார். என்ன உங்களுடைய சூழ்நிலை ஆண்டவருக்கு தெரியும். இன்றைக்கு ஜெபிக்கும் போது கர்த்தர் விடுதலை தருவார். இன்னொரு காரியம் இருக்கிறது, நம்முடைய தவறினால் ஏற்படக்கூடிய கடன். நம்ம பண்ண தப்புனால உண்டான கடன் பிரச்சனை இருக்கிறது. அது போகணுமானா மனம் திரும்பணும். தவறை ஒத்துக்கொண்டு அறிக்கையிட்டு மனம் திரும்பி ஜெபித்தாதான் ஆண்டவர் விடுதலை தருவார். வரவுக்கு மிஞ்சின செலவு, சிலர் வரவு இவ்வளோதான செலவு அதிகமாக இருக்கும். வரவுக்கு மிஞ்சின செலவு, திட்டமிடாதபடி கண்டபடி செலவு செய்து கடன் பிரச்சனை ஆவது. ஆடம்பர வாழ்க்கை, அவங்க இது வச்சுருக்காங்க, நமக்கு அது வேணும். அவங்க வீட்டில் இந்த டிவி இருக்குது, நம்ம வீட்டில் இப்படி ஒரு பெரிய டிவி வேணும். அவங்க வீட்டில் கார் வாங்கிட்டாங்க, நம்ம கடன் வாங்கியாவது ஒரு காரை வாங்கிடணும். இந்த ஆடம்பர வாழ்க்கை, மற்றவங்களோடு ஒப்பிட்டு பார்த்து இந்த ஆடம்பர வாழ்க்கையினால் கடன் பிரச்சனைக்குள்ளானவங்க இருக்கிறாங்க. அது தவறு. அந்த தவறை உணரணும். வியாபாரத்தை கவனிக்காமல் விடுவது. சிலர் பிஸ்னஸை கவனிக்கிறதே இல்லை.
எனக்கு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு சகோதரரை தெரியும். நல்ல பிஸ்னஸ் நடந்து ஞாயிற்றுக்கிழமான கடையெல்லாம் மூடிட்டு சபையோடு சேர்ந்து ஊழியெல்லாம் செய்வார், கிராமங்களுக்கு போவார், ஊழியம் செய்வார். அப்புறம் நான் கேள்விப்பட்டால் பிஸ்னஸ் எல்லாம் டவுன் ஆகி இப்போ பிஸ்னஸையே இழக்கிற சூழ்நிலை. நான் அவரை கூப்பிட்டு பேசினேன் அவருடைய குடும்பத்தார் சொன்னதுனால. அப்போ இல்லை, நான் ஊழியம் செய்கிறேன், ஊழியத்துக்கு போகிறேன், அந்த ஊழியக்காரர் அவர் கூட போய் ஊழியம் செய்கிற கத்தருக்கு தானே முதல் இடம். நான் சொன்னேன், முழு நேரமாக ஊழியம் செய்தவங்களே நீங்கள் உங்களை மாதிரி ஊழியம் செய்ய மாட்டேங்கிறாங்க. நாங்கள் தான் அந்த மாதிரி ராத்திரி பகலாக 20 மணி நேரம் ஊழியம் செய்யணும். உங்களுக்கு முதல்ல தேவன் கொடுத்துருக்கிறது பிஸ்னஸ், அது தேவன் கொடுத்த ஒரு ஊழியம். அங்கே சாட்சியாக இருங்க, அங்கே பிஸ்னஸுக்கு வரக்கூடிய மக்களுக்கு சாட்சி சொல்லுங்கள், முதல்ல அங்கே சாட்சியாக இருங்க, அதை உண்மையாக செய்யுங்க. அதுதான் முதல் ஊழியம் உங்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமை கடையை மூடிட்டு கிராமத்துக்கு சுவிசேஷ ஊழியம் செய்ய போகிறீங்க, கரெக்டு. நீங்கள் மற்ற நாட்களில் கடையை போட்டுட்டு ஊழியம் செய்ய போகிறேன்னு ஊழியக்காரங்களோடு நீங்கள் சுற்றினீங்கன்னா தேவன் உங்களுக்கு கொடுத்த பொறுப்பை நீங்கள் தட்டி கழிக்கிறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த பொறுப்பை நீங்கள் சரியாக கவனிக்காததுனால பிஸ்னஸ் பாதிக்கப்பட்டு கடன் பிரச்சனை, அது பாவம், அதை உணரணும். அப்போ வியாபாரத்தை சரியாக கவனிக்கிறதில்ல சிலர். அப்போ ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றுறது, சிலர் ஊழியன்னு சுற்றுறது, சிலர் ஃப்ரெண்ட்ஸோடு வீணாக சுற்றுவது, அதெல்லாம் பிஸ்னஸ் நடக்கும், ஆண்டவர் பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டு உங்களை தான் நான் பார்க்க வச்சுருக்கிறாரு. அப்புறம் ஆண்டவர் என்ன பார்த்துக்கணும்னு சொல்கிறது, உங்களை தான் வச்சுருக்காரு, நீங்கள் தான் அதை பார்க்கணுன்னு சொல்லி. அதனால் அதில் சரியாக செய்யாததுனால நஷ்டம். அப்புறம் வேலைக்கு சரியாக போகிற, ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு ரொம்ப பிரயாசம், வேலை கிடைச்ச லீவு. அப்புறம் சம்பளத்தில் பாதி தான் வரும். ஆமாம், பாதி நாள் வேலைக்கு போகிறதில்ல. அப்போ பாதி பெர்மனெண்ட் ஆக வரைக்கும் போவாங்க. பெர்மனெண்ட் ஆன உடனே லீவு எடுத்து சம்பளம் கிடைக்காது. அப்புறம் கடன் வாங்கி செலவு பண்ணி சோம்பேறித்தனம், வேலையில் உண்மையில்லாத தன்மை, இதனால் கடன் பிரச்சனை ஆனவங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்பணும். ஞானமில்லாமல் நடக்கிறது, ஞானமில்லாமல் செலவு பண்ணுறது, ஞானமில்லாமல் காரியங்களை செய்வது, இதெல்லாம் நிறைய பேர் கடன் பிரச்சனை காரணம். திருமணம் நடக்குதுன்னா மிஞ்சின செலவு பண்ணுறாரு. அவங்க இந்த கல்யாண மண்டபம் ஒரு நாளைக்கு 2 லட்சம் ரூபா வாடகை, அதில் செய்கிற அவங்க பிஸ்னஸ் பீப்புள், அவங்களுக்கு வருமானம் வருது, அவங்க செய்வாங்க. நீங்கள் மாதம் சம்பளம் வாங்குறவங்க, உங்கள்கிட்ட இவ்வளோ தான் பணம் இருக்குன்னா ஒரு சின்ன மண்டபத்தில் சிம்பிளாக தான் திருமணத்தை நடத்தணும். இல்லை, வாழ்க்கையிலே ஒரு நாள் தான், அதனால் சிறப்பாக செய்யணும். பெருமை, இந்த பெருமையினால் கடன் பிரச்சனைக்குள்ளானவங்க தான் நிறைய பேர். உங்களுக்கு என்ன பணம் இருக்கிறோ, எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கீங்களோ, எவ்வளோ வருமானமோ அதுக்கு ஏற்றபடி செலவு பண்ணி திருமணத்தை நடத்தி வைங்க. எதுக்கு அதை வீணாக பெருமைக்காக ஆடம்பரமாக திருமணம் நடத்துகிற நீ லட்சக்கணக்காக கடன் வாங்கி வாழ்நாள் முழுவதும் கடன்காரலாக இருப்பது அது பாவம். முதல்ல அதை உணர்ந்து நீங்கள் மனம் திரும்பணும். மிஞ்சின செலவு பண்ணுவார். சிலர் பாவ பழக்கம், குடி பாருங்க, ரம்மி விளையாட்டு மாதத்தில் சாட்சி, அது பாவம். ஆன்லைனில் ரம்மி விளையாடி கடன்காரன் ஆகிட்டார், லட்சக்கணக்கான கடன், அது பாவம். குடிச்சு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஜாலியாக சுற்றுறன்னு போய் சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் அதில் விட்டுட்டு அப்புறம் கடன் வாங்கி செலவு பண்ணி கடன் பிரச்சனை. உங்கள் பாவ பழக்கத்தினால, உங்களுடைய தவறான காரியத்தினால, நீங்கள் உங்களுடைய ஆடம்பர பிரியனாக இருந்ததுனால, நீங்கள் செய்த தவறுனால கடன் பிரச்சனை. அப்போ நீங்கள் மனம் திரும்பணும், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். சில மனைவிமார்கள் கணவர் கொடுக்குற அந்த சம்பள பணத்துக்குள்ளே குடும்பத்தை நடத்தாமல் இஷ்டப்படி செலவு பண்ணுறது, அவங்க செய்கிறாங்க, இவங்க செய்கிறாங்க, பெருமைக்காக அவள் கடன் வாங்கி பண்ணி ஒரு ஃபைன் மார்னிங் பார்த்தா புருஷன்கிட்ட சொல்லுவாங்க, இவ்வளோ கடன் எப்படி ஆச்சு? உடனே நான் உங்களுக்கு தானே சமைச்சு போட்டேன் அப்படின்னு சொல்லுவார். ஞானமில்லாமல் நடப்பது. சில பெண்கள் ஞானமில்லாமல் குடும்பத்தை நடத்த தெரியாமல் நடத்துறதுனால கடன். இந்த பாவங்களை விட்டு மனம் திரும்பணும். நீங்கள் மனம் திரும்பி ஒப்பு கொடுத்தாதான் இந்த கடன் பிரச்சனைலேருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். அப்போ ஐயா, நாங்கள் வீடு கட்டணும், இஎம்ஐ கட்டிடலாம் அப்படின்னு கடன் வாங்கணும். பிஸ்னஸுக்கு பேங்கில் லோன் கொடுக்காங்க, வீடு கட்ட லோன் கொடுக்குறாங்க. அப்போ அது மாதிரி வாகனம் வாங்க லோன் கொடுக்குறாங்க. ஒரு பைக் வாங்குறது, கார் வாங்க லோன் வாங்கி பேங்கில் லோன் வாங்கிடுறாரு. தப்பு கிடையாது, பேங்கை பயன்படுத்துவது தவறு அல்ல, அறிந்து கொள்ளுங்க. இயேசுவே சொல்கிறாரு, நீங்கள் வேத புஸ்தகத்தில் மத்திய 24 அதிகாரம் வாசித்தீங்கன்னா, காசுக்காரரிடத்திலே இந்த காசை கொடுத்து வச்சிருந்தா வட்டியோடு கிடச்சிருக்குமே, நீ அங்கே, அதாவது அந்த காலத்தில் இந்த பேங்கு, இயேசுவே சொல்கிறார், அந்த இயேசுவின் நாட்களே இருந்திருக்கு. காசுக்காரரிடத்திலே இந்த ஒரு தாளந்தை கொடுத்து வச்சுருந்தா வட்டி கிடச்சிருக்குமே என்பதாக சொல்கிறார். அப்போது பேங்கில் போட்டு அதன் மூலமாக வருகிற வட்டி நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருதுன்னா அது தவறு அல்ல. வட்டி பேங்குன்னா நீங்கள் சரியாக இருக்கும், அதை சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொள்வது தவறு அல்ல.
அதே சமயத்தில் நீங்கள் அதை தவறாக பயன்படுத்தக்கூடாது. தவறாக பயன்படுத்துறதுன்னா அப்படின்னு கேட்டால், மாதத்தவணை மாதந்தோறும் இவ்வளோ பணம் கட்ட முடியுமா அப்படின்னு பேங்கில் கேட்பாங்க. உங்களுக்கு அந்த கார் வாங்குறீங்க, ஒரு பைக் வாங்குறீங்க, ஒரு வீடு கட்டுறீங்கன்னா இவ்வளோ லோன் எடுத்தால் மாதந்தோறும் 5000 ரூபா கட்ட முடியுமா, 10,000, அது தகுதிக்கு ஏற்றபடி கடன் எடுக்கணும். சிலர் பேங்க் தான் லோன் கொடுக்குதில்ல, அவனை சொல்லுவாங்க மாதம் 20,000 கட்டிடுவோம் அப்படின்னு எடுக்கிறது. அப்புறம் பார்த்தா வீடு கடன் பிரச்சனையில் மூழ்கி விடும். தகுதிக்கு மிஞ்சி ஞானம் இல்லாமல் செயல்படுவது. அதான் சொல்கிறேன், நம்முடைய தகுதிக்கு மிஞ்சி வீடு கட்டுறது, தகுதிக்கு மிஞ்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறது, தகுதிக்கு மிஞ்சி ஸ்கூலில் எல்லாரும் படிக்க வைக்கிறாங்க, நான் அவ்வளோ ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கணும் அப்படின்னு. சாதாரண ஸ்கூலில் படிக்க வச்சோம் நீங்கள் பிள்ளைகள் நல்ல நிலைமைக்கு வர முடியும். உங்களுடைய வருமானத்திற்கு ஏற்றபடி இதை செய்யணும். இதெல்லாம் செய்யாமல் இஷ்டப்படி செலவு பண்ணிட்டு கேட்ட விசுவாசம், கர்த்தரை விசுவாசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தப்பு. அதெல்லாம் செய்யக்கூடாது, தப்பு. நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, அதை உணர்ந்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து ஜெபித்தால்தான் தேவன் அதில் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். திருப்பி செலுத்த முடியுமா? நம்ம பேங்கில் இவ்வளோ லோன் வாங்குறோமே, மாதந்தோறும் கட்ட முடியுமான்னு யோசிக்கணும். வேத புஸ்தகத்தில் லூக்கா 14ஆம் அதிகாரம் 28 to 30 வசனம் பாருங்கள். இயேசு ஒரு அழகான ஒரு காரியம் சொல்கிறார். லூக்கா 14, 28 to 30. உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமற் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமற் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்ப்பதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ. எவ்வளோ அழகாக ஏன் சொல்கிறார் பாருங்க. நீ ஒரு வேலை வீடு கட்ட ஆரம்பிக்கிற, பாதியில் நிற்கிது. ஏன்? சர்ச்சை கட்ட ஆரம்பித்தோம், பாதியில் நிற்கிது. 5 வருஷமா 10 வருஷமா. ஏன்? தயவு செய்த ஊழியக்காரங்கள் இயேசுவை அவமானப்படுத்தாதங்க. விசுவாசத்தோடு ஆரம்பித்தோம், பாதியில் நிற்கிது. அப்போ உங்கள் விசுவாசம் பாதி விசுவாசம் தானா? வேர் இஸ் யுவர் ஃபெய்த்? நீங்கள் விசுவாசத்தோடு ஆரம்பித்தோன்னா விசுவாசத்தோடு கட்டி முடிச்சிருக்கணும்ல. யோசிங்க. பணம் இல்லை, அதனால் பாதியில் நிற்கிது. யாருக்கு அவமானம்? யோசிங்க. அப்போ ஆண்டவர் கட்ட சொன்னாரா? இவ்வளோ பெருசாக கட்ட சொன்னாரா? அதை யோசிக்கணும்ல. வீடு கட்டுறீங்க, பாதியில் நிற்கிதுன்னா யாருக்கு? ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கிறீங்க, பாதியில் நின்று போச்சு. திராணியில் பரிகாசம் பண்ணுவாங்கல்ல, என்ன ஜெபம் பண்ணி ஆரம்பித்தாங்க, பாதியில் நிற்கிற வீடு, பாதியில் நிற்கிற சர்ச்சு, கட்ட முடியலையா? யாருக்கு அவமானம்? ஊழியக்காரன் சொல்லிட்டு இயேசுக்கு அவமானத்தை உண்டாக்குறீங்களா? யோசிங்க, கொஞ்சம் யோசிங்க. விசுவாசனை ஒரே வார்த்தையில் அப்படின்னா நீங்கள் முழங்கால நில்லுங்க, உபவாசம் பண்ணுங்க, ராத்திரி பகலாக ஜெபம் பண்ணி எந்த மனுஷர்கிட்டையும் கேட்காருங்க. ஜெபம் பண்ணி கட்டுங்க, முடிச்சிருங்க. அப்போ நீங்கள் ஆண்டவர் சொன்னார், அப்போ ஆண்டவர் கேட்பார், நான் சொன்னேன்னா இவ்வளோ பெரிய சர்ச்சு கட்ட சொல்லி? நீயா பிளான் போட்ட, நீயா கட்டுற? இவ்வளோ பெரிய வீடு கட்ட சொல்லி நான் அவனுக்கு சொன்னேன்னா? எல்லாரும் சொன்னால் நீ என்கிட்ட கேட்கணும்ல. எத்தனை ரூம் வச்சு வீடு கட்டது ஆண்டவரே, எனக்கு இவ்வளோதான் வருமானம், என் தகுதிக்கு ஏற்றபடி வீடு கட்டி கொடுங்கன்னா ஆண்டவர் உதவி செய்வார். தகுதிக்கு மிஞ்சி பிளான் போட்டிங்கன்னா நம்ம தான் நிறைய பேர் கடனுக்கு காரணம். நான் நேற்றுக்கு சொன்னேன், நம்ம இந்த கேம்பஸில் நிறைய கட்டடம் கட்டியிருக்கேன். தேவனுடைய வீடு, தேவனுடைய கூடாரம், தேவனுடைய மாளிகை, நிறைய கட்டடம். எந்த கட்டடத்துக்கும் கடன் வாங்கினது கிடையாது. நல்லா அறிந்து கொள்ளுங்க. எந்த கட்டடத்துக்கும் கடன் ஒரு நாளும் பணம் இல்லைன்னு கட்டடம் பாதியில் நின்னதே கிடையாது. ஆரம்பிச்சிலேருந்து சில வருஷம் கடன், 5 வருஷம் 10 வருஷம், சில 12 வருஷம் ஆயிருக்கும், நின்னதே கிடையாது. ஆண்டவர் கொடுக்க நடத்தி பணம் இல்லைன்னு நிறுத்திட்டோன்ற நிலைமை வந்ததே கிடையாது. ஏன் தெரியுமா? நானே பிளான் போட்டது இல்லை. ஆண்டவர் இது எப்படி கட்டணும், கர்த்தர் பிளான் கொடுப்பார். இவ்வளோ சைஸ் இருக்கணும், இப்படி கட்டணும், இப்படி வீண் செலவு இல்லாமல் கரெக்டாக கட்டணும். கர்த்தர் சொல்லுகிறபடி கட்டுறதுனால எங்களுக்கு ஒரு நாளும் பணம் இல்லைன்னு பில்டிங் வேலை பாதியில் நின்னதே கிடையாது. நான் சாட்சியாக சொல்ல, இயேசு எவ்வளோ உண்மை உள்ள தேவன். இயேசுக்கு அவமானத்தை கொண்டு வராதுங்க. தயவு செய்கிற ஊழியக்காரங்க, பாதியில் நின்று போச்சு, 10 வருஷமாக கட்ட முடியலன்னா ஏன்? உட்காந்து யோசிங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஏன் ஆண்டவர் உங்களால் என் சர்ச்சை கட்டித்தர முடியாதான்னு கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஏன் இயேசுக்கு அவமானத்தை உண்டாக்குறோம்? தயவுசெய்து வீடு பாதியில் நிற்க. அதான் இயேசுவே சொல்கிறாரு, நீ உட்கார்ந்து நிதானம், முன்பு உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பார்க்காமல் இருப்பானோ. உட்கார்ந்து கணக்கு பார்க்கணும்ல, இது கட்டி முடிக்க நான் இவ்வளோ ஆகும், இது நமக்களால் முடியுமா? யோசிக்கணும். விசுவாசம் நீ பொதுவாக சொல்லாதங்க. விசுவாசம் தேவன் வாக்கு கொடுத்தாரா?
தேவன் வாக்கு, அதில் தான் விசுவாசம். நீங்களா விசுவாசம்னு பிளான் போட்டு செஞ்சீங்கன்னா அது நிற்காது, அறிந்து கொள்ளுங்க. வீடு கட்டினா கூட ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எத்தனை ரூம் வச்சு கட்டணும், எவ்வளோ செலவில் கட்டணும். கொஞ்சம் முன்ன பின்ன அதிகமாகலாம். அதுக்கு நீ 5 லட்ச ரூபா கட்ட தகுதி உங்களுக்கு இருந்தால், நீங்கள் 30 லட்ச ரூபாய்க்கு பிளான் போட்டு விசுவாசிக்கிறேன் அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம்? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எந்த செஞ்சாலும் ஆண்டவர்கிட்ட பிஸ்னஸ் ஆனாலும், வீடு கட்டுகிற காரியம், சர்ச்சு கட்டுகிற காரியம், ஊழிய காரியம் ஆண்டவர்கிட்ட கேட்டு செய்யுங்க. அதுக்கு கடனே வராது. நான் சொல்கிறேன், நம்ம தப்பு பண்ணுறோம், நம்ம தப்பை உணரணும், நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிச்சாதான் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். மாதந்தோறும் இதை திருப்பி செலுத்த முடியுமா, நமக்கு திராணி இருக்குதா, அதை பார்க்கணும். பெருமைக்காக கடன் வாங்கி செஞ்சிடுறாரு, பெருமைக்கு, அப்படியே பெருமைக்கு. அது மாதிரி தேவ சித்தம் இல்லாமல் செஞ்சிடுறாரு. யோசித்து பாருங்க. இப்போ நம்ம முடிஞ்ச அளவுக்கு பலருக்கு உதவி செய்கிறோம், படிப்பு மற்ற காரியம். சிலர் ஊழியக்காரங்க, என் மகனை வெளிநாட்டுக்கு படிக்க வச்சேன், தங்க முதல் வருஷம் எப்படியோ அங்கங்கே கடன் வாங்கி கட்டிட்டேன், இப்போ 3வது வருஷம் முடிய போனால் சர்டிஃபிகேட் தரமாட்டேங்கிறாங்க, அதுக்கு 20 லட்ச ரூபா ஆகுது, கொடுத்து உதவி செய்யுங்க. எனக்கு தலையே சுற்றிட்டு அப்படியே. ஐயா, ஒரு 50,000, 25,000, 1 லட்சம் வரைக்கும் ஹெல்ப் பண்ணலாம். 20 லட்சம் 25 லட்சம் கொடுத்து, அப்போ நாங்கள் அவங்கள்ட்ட கேட்குறாரு, உங்களை யார் படிக்க வைக்கிறதுக்கு வெளிநாடு அனுப்ப சொன்னது? நீங்களும் ஆசைப்பட்டீங்க, கர்த்தர்கிட்ட கேட்கல, ஆண்டவர் சொல்கிறபடி என்ன சொல்கிறான்னு கவனிக்கலை. அப்படி செய்கிறது தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையா? ஆண்டவருடைய சித்தம் என்னன்னு கேட்குறோமா? கேட்குறதே இல்லை. நம்ம இஷ்டப்படி எல்லாம் செய்யணும், கடன் வாங்கி. அப்புறம் கேட்ட விசுவாசத்தோடு செஞ்சேன், முடியல அப்படின்னு சொல்லி இயேசுக்கு தயவு செய்து அவமானத்தை உண்டாக்காராங்க. அப்படின்னா சாட்சியை சொல்லுங்கள், நான் கர்த்தர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் அனுப்ப சொன்னார், நான் யார்கிட்டையும் கேட்கல, முழங்கால என்னை கேட்டு ஆண்டவர் ஜெயம் கொடுத்துட்டான்னு சொல்லணும். ஆண்டவர் செஞ்சிருவார், வெட்கப்பட விட மாட்டார். கர்த்தர் சொன்னால் செஞ்சிருவார். கர்த்தர்கிட்ட கேட்காம நீங்களாக செஞ்சீங்கன்னா அவமானம் தான் நிற்கும். தயவு செய்து யோசித்து பாருங்கள். எப்படிங்க 20 லட்சம் 25 லட்சம் கொடுக்க முடியும்? யாருமே உதவி செய்ய முடியாது இல்லையா? ஆண்டவர் அதை அனுமதிக்கலை. ஆண்டவர் கேட்குறாரு, ஏன்ட்டு கேட்டால் படிக்க வைக்க அனுப்புனா அதுக்கு அல்ல, இனி இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு உதவி செய், தகுதியானவங்களுக்கு உதவி செய், அவ்வளோதான். அப்படி தான் ஆண்டவர் நடத்துகிறார். தயவு செய்து விளங்கி கொள்ளுங்க, நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, தப்பு பண்ணாதுங்க. உங்கள் பிள்ளைகளை எந்த ஸ்கூலில் படிக்க வச்சா நம்மளால் படிக்க வைக்க முடியும்னு யோசிங்க. இல்லை, நான் விசுவாசத்தோடு அவங்க பிள்ளைகள்லாம் அவங்க இங்கிலீஷில் படிக்குது, நான் ஊழியக்காரன் பிள்ளை அப்படின்னு சொல்லி அந்த பெருமைலாம் எதுக்கு நமக்கு? படிக்கவே இல்லாமல் இப்போ உங்கள் பிள்ளைய என்ஜினியர் ஆக்குவார் ஆண்டவர். அவங்கள மாதிரி படிப்பு இல்லாமல் சாதாரண பள்ளியில் படிக்கிற பிள்ளைகளை கலெக்டர் ஆக்குவார் ஆண்டவர். அதுதான் விசுவாசம், அதான் பெருமை. எதுக்கு கடன் வாங்கி செய்ய? ஆண்டவர் தந்திருக்கிறாருன்னு செய்யுங்க. உங்களுக்கு அதுக்கேற்ற காணிக்கை வருது, கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறாருன்னா செய்யுங்க, தப்பே கிடையாது. நீங்கள் அவங்கள விட அது மாதிரிலாம் நான் நினைக்கிறதில்ல. நல்லா படிக்க வைங்க. எங்கள் ஊழியத்தில் உள்ள சொல்ல நல்லா படிக்க வைங்க, பிள்ளைகள் நல்லா படிக்கட்டும். ஏன்னா முடிந்த உதவியை நம்ம ஊழியத்திலேருந்து செய்கிறோம், அவ்வளோதான் செய்ய முடியும். அதுக்கு என் பிள்ளை வெளிநாட்டில் போய் படிக்கும், அதுக்கு ஒரு 30 லட்ச ரூபா கொடுங்கன்னா தர முடியாது. அப்புறம் கடன் தான். ப்ராக்டிக்கலாக யோசிங்க, திங்க் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்படி தான் ஆண்டவர் நடத்துவார். நம்ம யோசிக்கணும். அதனால் தேவ சித்தம் இல்லாமல் பிள்ளைகளை படிக்க வைக்கிறாரு, தேவ சித்தம் இல்லாமல் பெருசாக வீடு கட்டி பிளானில் இல்லை, அப்புறம் மாட்டிக்கிட்டு பாதியில் நிற்கிறாரு. இயேசுவே சொல்கிறார்ல, முதல்ல உட்காந்து கணக்கு பாருங்கள், இதுக்கு எவ்வளோ ஆகும், 4 வருஷம் பிள்ளை வெளிநாட்டில் படிக்கணும், மொத்தம் எவ்வளோ ஆகும்? மொத்தம் 30 லட்சம் 40 லட்சம் 50 லட்சம் ஆகும். இது முடியுமா? நான் விசுவாசிக்கிறேன். எதை விசுவாசித்தீங்க? கர்த்தர் உங்கள்கிட்ட சொன்னாரா? கர்த்தர் வாக்கு கொடுக்கணும். ரேமா வார்த்தை வந்தால் தான் அந்த விசுவாசத்தை தான் ஆண்டவர் கனப்படுத்துவார். நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி நானே என் பாட்டில் எங்கே ஒரு விமானம் வாங்க போகிறேன் அப்படின்னு விசுவாசித்து ஆண்டவர் எனக்கு தருவார்னு நினைக்கிறீங்க? கடன்காரனாகி அவமானப்பட்டு போயிடுவேன். என்ன விசுவாசம்? கர்த்தர் சொல்லணுங்க. கர்த்தர் சொல்லாதபடி செய்யக்கூடாது. தேவ பிள்ளைகள் இதெல்லாம் கற்றுக்கொள்ளுங்க. இனிமேல் நாமே வாங்கி நம்ம இஷ்டப்படி நடந்து கடன் பிரச்சனைக்கு அப்புறம் கடன் 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 என்ன அர்த்தம்? முதல்ல மனம் திரும்புங்க. தயவு செய்து இனிமையாக உங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றுங்க, ஊழிய முறையை மாற்றுங்க. ஒப்பு கொடுத்து ஆண்டவரே மன்னியும், எங்களை இதிலிருந்து விடுதலை ஆக்கும், எங்களுடைய தவற மன்னியும்னு ஜெபிக்கணும். சரியா? இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னா, மற்றவங்களுடைய கடனுக்கு உடன்படுவது அது ரொம்ப தப்பு, அது செய்யக்கூடாது. அடுத்தவங்களுடைய கடனுக்கு ஜாமீன் போடுவதற்குள்ள பேங்கில் போய் அது கூடாதுன்னு பைபிள் சொல்லுதுங்க. ஒரு சகோதரரை சந்தித்து அவர் சொன்னார், என்ன செய்கிறீங்க பிரதர், ரொம்ப கஷ்டப்படுறேன். என்ன கஷ்டம்? வாங்குகிற சம்பளம்லாம் பேங்க்கு போயிடுது. எதுக்கு, என்ன கடன் வாங்கினீங்க? நான் வாங்கலை, என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன், அவன் லட்சக்கணக்காக வாங்கிட்டான், ரொம்ப ஃப்ரெண்டு தெரிஞ்சவன், நம்பிட்டேன், அவன் எல்லாத்தையும் சுருட்டிட்டு போயிட்டான்.
இப்போ பேங்க் வந்து என்கிட்ட நான் சம்பாதிக்கிற பணம்லாம் வீட்டுக்கு செலவு பண்ண முடியல, எல்லாம் பணம் நான் துக்கத்தில் பல வருஷமாய் பல லட்சம் ரூபாய். அதான் வேதம் சொல்லுது பாருங்க, நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை பாருங்க. 26, 27. கையெடுத்து உடன்பட்டு கடனுக்காக பிணைப்படுகிறவர்களில் ஒருவன் ஆகாதே. நீங்கள் வந்து ஜாமீன் கையெழுத்து போட போகாதங்க யாருக்குமே. இத்தனை லட்சம் வாங்குற எனக்கு ஜாமீன் போட ஏன்ட்ட நிறைய பேர் வந்தாங்க. நீங்கள் சொல்லுங்கள் இந்த மேனேஜர்கிட்ட, அவங்க சொன்ன நானே எனக்கே கடன் வாங்க போகிறதில்லை, உங்களுக்கு எப்படி நான் கையெழுத்து போடுறது? என்கிட்ட அதாவது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டு கடனுக்கு நீங்கள் கடன் அந்த சிக்கலில் மாட்டாதங்கன்னு வேதம் சொல்லுகிறார். அப்படி நிறைய பேர் தங்களுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனாங்க. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனம் பாருங்கள். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனம் பாருங்கள். என் மகனே, நீ உன் சிநேகிதனுக்காக பிணைப்பட்டு அந்நியனுக்கு கையெடுத்து கொடுத்தாயானால் நீ உன் வாய் மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். அவ்வளோதான், நீங்கள் வந்து பிடிபட்டுட்டீங்கன்னு அர்த்தம். இப்பொழுது என் மகனே, உன் சிநேகிதனுடைய கையில் நீ அகப்பட்டு கொண்டபடியால் நீ உன்னை தப்புவித்து கொள்ள ஒன்று செய்யன்னு சொல்லப்படுகிறார். நீங்கள் வந்து நண்பன், ஃப்ரெண்டு, ரொம்ப தெரிஞ்சவன், நான் போய் கையெழுத்து போட்டால் அவனுக்கு சரியாயிரம் செய்ய, உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ உதவி செய்யும். ஐயா, என்கிட்ட வந்து என்னால் நான் சேமித்து வச்ச பணம் ஒரு 10,000 ரூபா இருக்குது, ஒரு 50,000 தர்றேன், அவ்வளோதான் முடியும். நான் வந்து ஜாமீனுக்கு கையெழுத்து போட முடியாதுன்னு சொல்ல பழகுங்க. நீங்கள் இப்போ இல்லாட்டா நீங்கள் கடன்காரனாக மாட்டிக்கொள்ளுவீங்க. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலும் சொல்லப்படும், அந்நியனுக்காக பிணைப்படுகிறவன் வெகு பாடுபடுவான். சரிங்களா? வசனம் சொல்லி நீங்கள் பாடுபடுவீங்க. பிணைக்கு யாருக்கும் வந்து ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போட்டு நீங்கள் பொறுப்பு எடுக்காதங்க. அவசரம் உங்கள்கிட்ட என்ன முடி இருக்குதோ அதை கொடுத்து உதவி செய்யுங்க, அவ்வளோதான். சிலர் நகையெல்லாம் கொடுத்தேன், அவங்க வந்து பேங்கில் வச்சு லோன் எடுத்துட்டாங்க, இப்போ திருப்பி தரமாட்டேங்கிறாங்க. யார் கொடுக்க சொன்னது? உங்கள்கிட்ட பணம் இருந்தால் கொடுத்து உதவி செய்யுங்க. கணவருக்கு தெரியாமல் நகையை கொடுத்துட்டேன், கணவர் நகைக்கு எங்கேன்னு கேட்டால் என்ன பண்ண, நிறைய குடும்பத்தில் பிரச்சனை. இந்த மாதிரி தப்புலாம் பண்ணாதுங்க. ஒரு 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 வாழ்க்கைன்னா ஒரு ஒழுங்கு. வசனத்தில் எல்லாமே ஆலோசனை இருக்குதுங்க, பைபிளில் இருக்குதுங்க எல்லாமே. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கடன் கொடு, அதே இயேசு சொல்கிறார். ஒருத்தர் வந்து ஒரு 5,000 ரூபா கடன் கொடுங்க, ஒரு மேரேஜ் காரியங்கள், ஓகே கொடுங்க, அடுத்த என்ன தந்துடுவாங்க, திரும்ப கேட்காதன்றார். ஏன் தெரியுமா? சிலர் 5,000 ரூபா கடன் வாங்கிட்டு அதை திருப்பி கொடுத்துட்டாங்களே, அடுத்த முறை 10,000 ரூபா கடன் தாங்கன்னு கேட்பாங்க, திருப்பி தருவாங்க, திருப்பி 1,00,000 தாங்கன்னு, அதான் தந்துடுறாங்களேன்னு 1,00,000 கொடுப்பீங்களா, எஸ்கேப் ஆயிடுவாங்க, நீங்கள் மாட்டிக்குவீங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஒரு 1,000 ரூபா கடன் கொடுத்து கைமாற்று கொடுத்தே திருப்பி கேட்காத. அவன் என்ன பண்ணுவான், நீங்கள் எனக்கு 1,000 ரூபா கடன் வாங்கிட்டோமேன்னு சொல்லி திருப்பி உங்கள்கிட்ட வரமாட்டான். இல்லாட்டா உங்களை மேலும் வந்து பெரிய கடன்காரன் ஆக்கிடுவாங்க. வேதத்தில் எல்லாத்துக்குமே அழகான ஆலோசனை இருக்குதுங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாசித்து பாருங்கள், பைபிளை தியானிங்க. நம்முடைய அனுதின லைஃபுக்கு தேவையான அத்தனை காரியத்தை இயேசு சொல்லி வச்சிருக்கிறார் வேத புஸ்தகத்தில். அவ்வளோதான். அதனால் உங்களுக்கு என்ன இருக்கிறோ அதை கொடுத்து உதவி செய்யுங்க, அவ்வளோதான். சரியா? இப்போது இந்த கடன் பிரச்சனையினால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. இப்போ வந்து நம்ம நெல்லுங்க, நம்ம ஒரு நிமிஷம் தான், கடைசி 1 நிமிடம் ஜெபிக்க போகிறோம். இவங்க மூலமாக கர்த்தர் பேசி இருக்கிறார், ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். இந்த செய்தி முடியலை. இன்னும் முக்கியமான செய்தி வந்து கடன் இல்லாதபடி நம்ம வாழக்கூடிய அந்த வாழ்க்கைக்கான ஆலோசனை அடுத்த வாரத்திலேயும் சனிக்கிழமை இந்த செய்தியினுடைய தொடர்ச்சி உங்களோடு நான் பேச போகிறேன். அதை கடன் இல்லாத இந்த மாதிரி சொன்ன மாதிரி வாழ்க்கை வாழ நம்ம என்ன செய்யணும், அதை குறித்த வசனத்திலேருந்து அடுத்த வாரம். இப்போ எல்லாம் எளிமைன்னு இல்லைங்க, ஷீட்டில் கை வைங்க. ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, என் குடும்பத்துக்கு அற்புதம் செய்யுங்க, எங்களுடைய பாவங்களை மன்னிங்க, தவறுகளை மன்னிங்க, பெருமைகளை மன்னிங்க, வீண் செலவை மன்னிங்க. ஆண்டவரே, இந்த தவறான காரியத்தை மன்னித்து கடன் பிரச்சனை விடுதலை கொடுங்க, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ கிருபை தாங்க. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்கப்பா, கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகள். நான் செத்து போயிட்டா நல்லது, ஐயோ இந்த கடன்காரர்கள் அவமானத்தில் தாங்க முடியல என்று தவறான முடிவோடு இருக்கிற சகோதரன் சகோதரி, அவங்களுக்கு அந்த தற்கொலை எண்ணத்தை மாற்றுவீராக. அந்த எண்ணம் விலகட்டும். நீர் வாழ வைக்கிற தேவன், கடன் பிரச்சனையை மாற்றுகிற தேவன், அற்புதம் செய்கிற தேவன். அருமையான இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யும், குறைகளை மன்னியும், தவறுகளை மன்னியும், பாவங்களை மன்னித்து அவங்க எழுதி வைத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் அற்புதம் செய்து
எல்லா கடனை அடைத்து முடிக்க, கடனில்லாத வாழ்க்கை வாழ கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதியும். நீர் ஆசீர்வதித்து விட்டு அன்பிற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.